மாலை வணக்கம். வண்டர்லாம் நேயர்களுக்கு 27/6 வெள்ளிக்கிழமை ஷேர் மார்க்கெட் நியூஸை பற்றி சொல்கிறோம். நிஃப்டி தொடர்ந்து ஏறி வரும் பங்குச்சந்தை இன்வெஸ்டர்களுக்கு என்ன சொல்கிறது மார்க்கெட்? 25,637ங்கிற மையப்புள்ளியில் மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஹை 25,654. புதிய பரிணாமத்தில் பயணிக்கிறதா? வருங்காலம் எப்படி இருக்கும்? ஏற்றத்தில் முடியுமா? கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் மண்டே அன்னைக்கு ஓப்பனிங் அன்னைக்கு ஆரம்பித்த ஒரு மார்க்கெட் ஒரு சின்ன ஃபாலில் இருந்தாலும் தொடர்ந்து 4 நாட்களாக ஏற்றத்திலே முடிஞ்சுது. 9 மாதங்களில் புதிய ஹைலையும் நிறுத்தியிருக்கு. இன்வெஸ்டர்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நியூ மைல்ஸ்டோன்ஸ் ரெக்கார்டட் ஹை, அதாவது 57,475 கூடிய புதிய ஜோனில் பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகி என்ட்ராகி ஹைலே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்துசன்ஸ் பேங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இன்றைக்கி பர்ஃபெக்டாக ட்ரேட் ஆகிருக்கு. நிஃப்டியோடைய லேட்டஸ்ட் சப்போர்ட் லெவல்ஸ் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா 25,200ங்கிற லெவல்லே பார்த்திங்க அப்படின்னா அட்டென்ஷனை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த 25,200ங்கிறது நெக்ஸ்ட் வீக்கில் மாறுமா? அதுக்குடைய ட்ரேடிங் லெவல் வச்சு தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆக்டிவான கான்ட்ராக்ட்ஸ் இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸில் 25,600 கால் புட் ரெண்டுமே இருந்துச்சு. மாறி மாறி ஓப்பனில் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் அப் டு 11 o'clock வரைக்குமே மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா சஸ்டைன் தான் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது கீழே மேலே ரெண்டு பக்கமே மூவ் ஆகாமல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 11 மணிக்கு அப்புறம் நல்லாவே பார்த்திங்கன்னா மூவ் ஆச்சு, ஃபாஸ்ட்டாக மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒன் சைடாக மேலே ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 84,000க்கு மேலே புதிய மைல்கல்லில் ட்ரேட் ஆகி புதிய முத்திரையும் பதிச்சிருக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜியோவும் இந்துசன் பேங்க்கும் லீட் ரோல் பண்ணியிருக்கு, நல்லாவே கெயின் ஆகிருக்கு. ஏசியன் பெயிண்ட்ஸ் பெயிண்டிங் செக்டர்ஸில் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்துருக்கு இன்வெஸ்டர்ஸுக்கு. மோஸ்ட் ஆக்டிவான ஸ்டாக்ஸ் இன்றைக்கி என்னென்ன அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வோடஃபோன் ஐடியா, ஆர்டிஎன் பவர், சுஸ்லான் எனர்ஜி, இது எல்லாமே மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸாக இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் ட்ரேடிங் டேஸில் இந்த மந்த் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மந்த் எண்டு எப்படி முடிய போகுது? தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்திலேயே முடியுமா? இன்னும் இருக்கக்கூடிய மீதி 2 நாட்களில் ஒரு கரெக்ஷன் வருமா? அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் லைவ் அப்டேட்ஸை பார்த்துக்கிறதுக்காகவும் தொடர்ந்து இணைஞ்சிருங்க வூல்ஃப் அகாடமி, வண்டர்லாம் ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட் அகாடமியோட வெப்சைட்லேயும் ஃபேஸ்புக்லேயும். பங்குச்சந்தைக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் ஷேர் மார்க்கெட் கோர்சஸ் நீங்கள் கற்றுக்கணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க, அல்லது ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.